நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பக்கம் 783 பழைய ஏற்பாடு. பொல்லாத மனுஷர் மேல் ஆமென். பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில பேரோடு நாம இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை செப்பரேட் பண்ணுகிறார். செப்பரேஷன், அதாவது நம்மை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம், நம்மை தனிமைப்படுத்துகிறார், நம்மை பிரித்தெடுத்து இருக்கிறார். இந்த உலகத்துல இருந்து நம்மை கர்த்தர் பிரித்தெடுத்தது போல அநேக இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள், நம்ம இனத்தார் ஜனத்தார் நடுவில் இருந்து கர்த்தர் நம்மை தம்முடைய நாமத்துக்கென்று அவர் பிரித்தெடுத்து இன்னைக்கு ஒரு கூட்டமாக இந்த இடத்துல கூடி தேவனை ஆராதிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே ஆண்டவர் சில பேரை செப்பரேஷன் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அதுல கர்த்தர் சில தேவ திட்டங்களை வைத்திருக்கிறார். என்னை சுற்றி எப்போதும், நேற்றைக்கு கூட நான் பிள்ளைங்களை குறித்து பேசும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு. என்னன்னா, கிட்டத்தட்ட என்னை சுற்றி ஒரு 20 பேர் இருப்பாங்க. நான் சொல்றது 98ஆம் வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றது, நல்லா கவனிங்க. 20 மேலே இருப்பாங்க. அவ்வளோ நட்பு வட்டாரம் தான். ஆனால் இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்னா, தனிமரமாக இருக்கேன். இன்னைக்கு நான் தனிமரமாக இருக்கேன். எங்கே போனாங்க அப்படி இருந்தோம், எங்கே போனாலும் ஜோடியாக தான் போவோம். அந்த கூட்டமே கூட வரும். அப்படிதான் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. கர்த்தர் என்னை செப்பரேட் பண்ணியிருக்கார். அப்போ இந்த செப்பரேஷன் உடைய காரணம் என்ன, கர்த்தர் என்னை வேறு பிரித்ததுக்குரிய ஒரு காரணம் என்ன என்று பார்க்கும்போது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 20 பேர் என் கூட இருந்தாங்கன்னு சொன்ன பாருங்க, அது பாவ வாழ்க்கையினுடைய அடையாளம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எங்கே போனாலும் குடிக்க ஒன்றா போகும், எங்கே போனாலும் அசுத்தமான வாழ்க்கைக்கு ஒன்றா போகும். இப்படி உலகத்தோடு வாழ்ந்த அந்த நாட்கள் அது. நல்லா புரிந்து கொள்ள. அன்னைக்கு இவ்வளோ கூட்டம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு உண்மையுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், பரிசுத்தமாக ஆராதிக்கிறோம். இன்னைக்கு என் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. ஒருத்தரும் கிடையாது. நான் வீடை விட்டா வேலை, வேலை விட்டா வீடு, ஊழியம், இதுதான் எனக்கு இருக்கிற சொந்தம்லாம். ஒன்று குடும்பம், அடுத்து சபையின் பிள்ளைகள், இவ்வளோதான். இது நீங்க தான் எங்களுடைய நட்பு வட்டாரம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்படிதான் கர்த்தர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சில வேண்டாத நபர்களை கர்த்தர் பிரிக்கிறார். எப்படி சுபாவங்களிலிருந்து நம்மளை செப்பரேட் பண்றாரு. முதல்ல பார்த்தீங்கன்னா கெட்ட சுபாவத்தெல்லாம் நம்மளை விட்டு விளக்குறாரு. பாவ எண்ணங்கள், பாவ சிந்தைகள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலக காரியங்கள் எல்லாம் நம்ம எப்படி அதை விட்டு பிரித்து நம்ம வேறு பிரித்தாரோ, அதே போல சில மனுஷர்கள் இடத்துல இருந்து கூட கர்த்தர் நம்ம பிரிக்கிறார். நமக்கு தெரியாது. சில நேரங்களில் நம்ம பெற்றோர்கிட்ட இருந்து நம்மளை கர்த்தர் பிரிப்பார். சில நேரங்கள் நம்ம அண்ணன் தம்பிக்கிட்ட இருந்து கர்த்தர் நம்ம பிரிப்பார். ஏன் சில நேரம் நம்ம சொந்த ஊரை விட்டே கர்த்தர் என்ன பண்ணுவாரு, இன்னொரு இடத்துக்கெல்லாம் கர்த்தர் கொண்டு போக வைப்பார்.